ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பண்ணலாம். அதுக்கு வந்து மாங்காய் எடுத்துருக்கோம். அந்த மாங்காய் வந்து சீவி வச்சுக்கலாம். சீவலைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சீவி வச்சுருக்க அந்த மாங்காவை போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சேனலை முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதில் வந்து இந்த மாங்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. மாங்காய் வந்து கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தாளிப்புக்காக எண்ணெயில் கடுகு கருவேப்பிலையில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான மாங்காய் பச்சடி தயார்.